நாகநந்தினி நாகநந்தினி திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்வீட்டை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நேற்று மாலையிலிருந்து கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கிட்டாரு அவரு. கிட்டத்தட்ட ஒரு 16-17 மணி நேரம் 18 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு 2 மணி நேரம் போனதுன்னா 24 மணி நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. கரெக்ட், ஓகே. ஒரு 18 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு 20 சீட்டு கிடைக்க இருந்த வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துருச்சு, இதை தான் கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா நீங்க அப்படின்ட்டு அந்த அளவில் மட்டும் அதை நிறுத்திக்கிட்டாங்க. பட் பிஜேபி இதை ரொம்ப பெரிய இஷ்யூவாக இன்னைக்கு நிச்சயமா பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். பிஎம் திரு இபிஎஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்க்கு ஏதாவது ஆன்சர், மேடம் குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது பதில் இருக்கா? சரி சார், இருக்கு சார், நிறைய இருக்கு, சொல்லிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். மேடம் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, நீங்க அவங்கள உங்க பதில் சொல்லி கொஞ்சம் கூல் பண்ணுங்க. கரெக்ட் சார். அப்புறம் கோவப்படணும்ல, பெண்களுக்கான முன்னுரிமை எப்பவுமே, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே முன்னிருந்து கொடி பிடிக்குது. அப்புறம் அவங்களுக்கு கோவம் வர வேற யாருக்கு சார் வரும்? நான் அதை சொல்லல, நான் நீங்க கேட்டதுக்காக சொன்னேன் சார். நீங்க இபிஎஸ் அவர்கள் தானே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 17 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்விட் போட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. இல்ல சார், அவர் எங்க ஊர்ல தான் இருந்தாரு. அந்த மசோதாவை பத்தி பேசும்போது இது பண்ணும்போது மேட்டுப்பாளையத்துல தான் இருந்தாரு. நாங்களும் அந்த பிரச்சாரத்தை கேட்டோம். இங்கேயே எல்லாத்திட்டையும் பிஜேபியினுடைய முழு ஆளாக, அதுவும் முழு பரப்புரை ஒரு ஆளாக, கேம்பெயின் ஆளாக மாறி 59 சீட் கொடுக்க போறாங்க, 59 சீட் கொடுக்க போறாங்க நீங்க பேசிட்டு தான் இருந்த. ஆனா அன்னைக்கு கூட அந்த 59 சீட்டுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை தாண்டி 33% பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த போர்வையை போத்திட்டு இவங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை எந்த அளவுக்கு பறிக்கிறாங்கன்னு சொல்லி தேர்தல் பரப்புரையை கூட தாண்டி அதற்காக எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் முன்னிருந்து போராடியது இன்னைக்கு நாங்க கொண்டாடுறோம்னா எங்களுக்கான வெற்றி கிடைச்சிருக்கு சார். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லை. மேடம் கோவப்படலாம், ஆனா எனக்கும் கோபமா இருக்கு சார். நானும் கோவப்படுறேன். 30 மாசமா நாங்களும் கோபமா இருக்கோம். 2023 செப்டம்பர் 23ஆம் தேதியே இதை அமல்படுத்தியாச்சுல்ல. 33% நாடாளுமன்றத்துல கொண்டு வரணும்னு சொன்னாங்களே, ஏன் சார் கொண்டு வரல? மேடம் கேட்டாங்கல்ல, கனிமொழி அம்மாவுக்கு மட்டும் தான் திமுக சீட்டு கொடுப்பீங்க, இவங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுப்பீங்க. சரி, பிஜேபி 33% போன எம்பில எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? எவ்வளவு நடந்துச்சு? எவ்வளவு உரிமை கொடுத்தாங்க? என்ன சார் இதெல்லாம் முழு பூசணிக்காவை சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி இல்லையா? சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். கிளாஸ பத்தி எல்லாம் மேடம் பேசினாங்க. அதாவது 2021 படியா 2001 படியா சம்திங் ஏதோ சொன்னாங்களே. நான் என்ன கேக்குறேன், சொல்லுங்க சார். 2011 படி கொடுப்பாங்க, இப்ப கொடுத்தாங்க 2011 படி. நான் என்னன்னா, இவங்க இதெல்லாம் சொன்னாங்களே 1951, 71, 2001 வாஜ்பாய் அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. ஏன் சார் தடுத்து நிறுத்தினாங்க? அதான் சொல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தடுத்து நிறுத்தினாங்க, ஃப்ரீஸ் பண்ணாங்க மேடம். உரிமைய ஃப்ரீஸ் பண்ணாங்க. நான் வார்த்தையை சரியாவே பயன்படுத்துறேனே, அதை நிறுத்தி வைத்தாங்க. எதுக்கு? தென் மாநிலங்கள் பாதிக்க கூடாது, அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது சரியா பிரயோகப்படுத்தினாங்க. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல தலைவரா இருந்து இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து வாஜ்பாய் அவர்கள் இருந்து கரெக்டா பண்ணாங்க. ஆனா நீங்க ஏன் நரி வேலையை உள்ள செய்றீங்கன்றதுதான் எங்களுக்கான கேள்வியா இருக்கு. அதை தாண்டி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த கிளாஸ் விஷயம் பேசுனீங்கல்ல, அதுல என்ன மாற்றம் வந்திருக்கு தெரியுமா சார்? அதுல ஒரு வேர்டு நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும். கிளாஸ் 4லயா இருந்தாலும் சரி, கிளாஸ் 8லயா இருந்தாலும் சரி, கிளாஸ் 9லயா இருந்தாலும் சரி, ஆன் த பேசிஸ் ஆஃப் லேட்டஸ்ட் சென்சஸ் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2011 படி இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? இப்போ ஜமீலா மேடம் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், என்ன புரியலீங்க? இல்ல சார், சொல்லி முடிச்சேன் சார், அவங்க பேசட்டும், நான் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு என்ன விஷயம்னா, இப்போ தென் மாநிலங்கள் நாங்க சொல்றோம் ஏன் பாதிப்புன்னு நாங்க சொல்றோம்னா, இப்ப கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 5.4% அப்படின்னு சொன்னா சீட் இன்க்ரீஸ் ஆகுது சார். 42 சீட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளால 2.72% பாப்புலேஷனுக்கு 23 சீட் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஆந்திரால 4.9% பாப்புலேஷனா 34 சீட்டு. அதே மாதிரி தெலுங்கானால 2.89% 24 சீட்டு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல 5.9% பாப்புலேஷன். இன்னைக்கு நம்மளுக்கு 59 சீட் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் 50% கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க மேடம். அவர் ஒண்ணும் அவங்க வீட்டுல இருந்து காசையோ பைசாவும் கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமையை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க, கொடுத்துதான் ஆகணும். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? அதுக்கப்புறம் யூபிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதுல பாக்கணும்.
அதுல வந்து 50% யூபில 140 சீட்டா மாறுது, பீகார்ல 73 சீட்டா மாறுது, அதே மத்திய பிரதேஷ்ல 50 சீட்டா போகுது, ராஜஸ்தான்ல 48 சீட்டா போகுது. இது எப்படி? அப்ப டோட்டல் வேல்யூவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சார், அன்னைக்கு அதாவது 543 சீட்ல 174 இருந்த வடமாநிலங்களுடைய எம்பி சீட் எண்ணிக்கை இன்னைக்கு 850 வரும்போது 311 சீட் இருக்கு. நீங்க பர்சன்டேஜ் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 24% இருந்துச்சு முன்னாடி. இன்னைக்கு எவ்வளவு தென் மாநிலங்களுக்கு கம்மியாகும்னா 20.6% தான் கம்மியாகும். ஆக வட மாநிலங்கள் எம்பி சீட் 4% ஜாஸ்தி ஆகுது. தென் மாநிலங்கள் அதாவது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இவங்களுக்கு 4% கம்மி ஆகும் போது எங்களுக்கான உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்றோம். இனிமேல் பிஜேபி ஆட்சியில உட்கார்ந்துச்சுன்னா 4 மாநிலத்தோட எம்பிக்கள் இருந்தா போதும், அது ஆட்சி அமைச்சுக்கலாம்னு அதிகார வர்க்கத்துக்கு போகுது. அது ஒரு நாளும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஈடா வராது. அதைய மாத்தணும் தான் சொல்றோம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சேர்ந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் சார் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த 33% பெண்களுக்கு கொடுக்கறத தடுத்து நிறுத்திட்டீங்க. மேடம் பேசும்போது சொன்னாங்க, தோழர் அழகா சொன்னாங்க, இது இன்னைக்கெல்லாம் இல்ல, 1996லயே 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதற்கான முன்னெடுப்பை எடுத்து வச்சிருக்கோம். யாருக்கு வந்து நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்க அத முதல்ல பாக்கணும். இதுல வேற ஜமீலா மேடம் பேசும்போது சொன்னாங்களே, உங்களுக்கு எல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுக்கல, நல்லா பாடத்தை படிச்சுட்டு வந்து பேசுங்கன்னு தான் சொல்ல வரேன். நல்லா பாடத்தை படிச்சுட்டு வாங்க. 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் பத்தி பேசுறீங்களே, அப்ப நீங்க தான் கூட்டணியில இருந்தீங்க, திமுக தான் கூட்டணியில இருந்துச்சு. 1996ல இருக்கிற 33% ரிசர்வேஷனை 30 வருஷமா செயல்படுத்த முடியலன்னு சொல்றேன். ராணி முகர்ஜி அவர்களுடைய ஆன்மா உங்களுக்கு முதல்ல மன்னிக்கணும். அவங்க எல்லாம் நீங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இன்னைக்கு ஏன் பாடம் படிக்கிறீங்க? என்ன பாடம் படிக்க வராங்க? உங்ககிட்ட யார் பாடம் படிக்க வராங்க? நீங்க நல்லா படிச்சுட்டு வந்து பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல சரியா பேசணும், சும்மா கத்தக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? பாடம் படிச்சுட்டு வரீங்கன்னா என்ன யார் பாடம் படிச்சுட்டு வரணும்? நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பேச்சுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்க பேச்சுக்கு பதில் சொல்றேன். 2001 2021 என்னமா சொன்னாங்க? அந்த என்னமா சரியா தரவுகளை படிச்சுட்டு வந்து பேசுங்க. என்னமா பேசுறதுக்கு நீங்க வந்து உட்காராதீங்க. என்னமா பேசுறதுக்கு நீங்க வராதீங்க. 2021 சென்சஸ் படினா அப்படிதான் சொல்லணும். அதுவே தெரியல. 2020 21 ஏதோ சொன்னாங்க. அது என்ன ஏதோ சொல்றது? இருக்கிறபடி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பேசுங்க. நீங்க எடுக்கவே இல்ல. 2023 பில் பாஸ் ஆகும்போது ஒரு கிளாஸ் அண்டர்லைன் போட்டுருக்காங்க. அன்னைக்கு இவங்க வாயில என்ன பண்ணிக்கிட்டு இத பத்தி எல்லாம் ஜமீலா மேடம் பேச மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கோபம் வராது, இதுக்கெல்லாம் கொந்தளிக்காது. தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க போறோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் மட்டும் பேசுவீங்க இல்லையா? சரி, நான் இது மட்டும் கேக்குறேன் சார், ஒரே ஒரு விஷயம். கொஞ்சம் சுருக்கமா முடிங்க, நான் ஒரு பிரேக் பண்ணும். இல்ல சார், நான் இப்போ தெளிவா கேக்குறேன். அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 50% கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அவங்க பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உள்ளாட்சி துறையில திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இன்னைக்கு 11 மேயர், 248 பிரசிடென்ட், 68 சேர்மன்களை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு சார். நான் வரேன், உங்ககிட்ட வரேன். மேடம் அவங்க பேசுறத நோட் பண்ணி பிரேக் முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட பங்கு 3 எம்பி போயிருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு சார்? அவங்க எல்லாம் யாரு? யாரா வேணா இருக்கட்டும், அவங்க போக முடியுமா? அவங்க பெண்கள் தானே மேம். என்ன பெண்கள்? யாருடைய பெண்கள்? யாருடைய பெண்களா வேணா இருக்கட்டும். ராகுல் காந்தி பேசுறாங்க, யாருக்காக பேசுறாங்க? அம்மா சோனியா காந்தி வராங்க இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கிற பிரியங்கா காந்தி அடுத்தது யாரு? அடுத்தவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும்ல. அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா இருக்காங்க, அவங்க என்ன விஷயம் சொல்லுங்க. லிஸ்ட் போட்டு வாரிசு கேட்டீங்க. ஒரே ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வரேங்கண்ணா. இன்னைக்கு 33% குடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு ஏமாத்து வேலையை பண்றீங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு பிஜேபி கிட்ட உங்களுக்கு திராணி இல்ல. அதை தாண்டி திமுகவை நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே இடத்துல இருக்கணும். இதுதான் இவங்களோட கான்செப்ட். நாகநந்தினி ஒரே ஒரு பிரேக் அப்புறம் வரமா மேடம், ஒரு பிரேக் அப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். விவசாயின்னு சொல்லி இன்னைக்கு விவசாயிக்கான சட்ட மசோதா ஓகே சொல்லிட்டு வந்தீங்க எடப்பாடி பழனிசாமி. நாகநந்தினி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லனா இந்த நாகநந்தினி தெரிஞ்சுக்கோங்க. நாகநந்தினி நான் உங்ககிட்ட ஒரு பிரேக் அப்புறமேட்டு வரமா, ஒரே ஒரு பிரேக் அப்புறமேட்டு. நாகநந்தினி சொல்லுங்கம்மா. அனுபவம் கம்மியா இருக்குன்றாங்க அவங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் இவங்க திரும்ப கேட்டுட்டே இருக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும்னு சொல்றேன். இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதாங்கிறது உடனடியா ஒன்றிய அரசு இங்கு கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறது பாக்கணும். இதுல இவங்க கேட்டாங்களா ஜமீலா மேடம் இருந்தாலும் சரி,
அதான் சார் 2023 செப்டம்பர் மாசம் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஏன் இவங்க எதிர்க்கல அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதான்னு சொல்லும் போது திமுக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தான் தெரிவிச்சது. இன்னைக்கும் 33% மகளிருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, நாங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறோம். அதுல என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 2023 கொண்டு வந்த மசோதால என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். 334A என்கின்ற சட்டப்பிரிவின் கீழே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில நடைபெறக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு பின்னர் தான் இந்த மசோதா அமல்படுத்தப்படும் சொன்னதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததற்கு பிறகு டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆதரிச்சிருந்தா திமுகவுக்கு ராயல் சல்யூட். அங்க ஒரு தொட்டில ஆட்டிக்கிறது, இங்க பிள்ளை கிழிக்கிறது, தேர்தலை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க நாடகமாக திமுக தலைவர் நிறுத்தினாலே போதும், நீங்க நிறுத்தினாலே போதும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காம திமுக ஆதரிச்சது மிகப்பெரிய தவறு. இது கபட நாடகம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, ஒரு தப்பான விஷயத்தை உள்ள திணிக்க பாக்குறாங்க. நன்றி சார். இல்ல சார், இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்டுறேன். இப்போ இவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குல்ல பிஜேபிக்கு அதிமுகக்கும், ஏன் 543 சீட்ல 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நன்றி.